இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2007 ரிலீஸ் ஆன வேகன்சி. நான் இந்த படத்தை பார்க்கல அடுத்து என்னன்னு ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்பவே விறுவிறுப்பா ஒரு த்ரில்லிங்கா சொன்ன படம் தான் இந்த வேகன்சி. படத்தோட ஸ்டார்டிங் ஸ்க்ரீன்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ல கிட்டத்தட்ட 300 மைல் தாண்டி இப்படி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில பொண்டாட்டிக்காரி பசிக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்பிள் எடுத்து கத்தி வச்சு வெட்டிட்டு இருப்பான். அப்ப கையில பட்டதும் புருஷகார திட்டினான். உலகத்துல எத்தனை பேர் வாயால கடி சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி நீ சாப்பிட வேண்டியதானே இப்படி பேசிட்டு இருக்க. ரோட்ல எதிர்பாராம ஒரு விலங்கு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நிக்க அதை ஏத்திடக்கூடாதுன்னு இந்த புருஷகாரன் அடிச்சிட பாத்தீங்கன்னா வண்டி இப்படி வளைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சுத்துல போய் நின்றுது. நல்ல வேலையா அந்த விலங்குக்கு எது ஆகல, இவங்களுக்கு இந்த அடி ஆகல. அதுக்கப்புறம் வண்டி எடுத்து போயிட்டு இருக்க திடீர்னு வண்டிக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. இந்த புருஷங்காரன் தான் வண்டியோட கண்டிஷன் சரியில்லை, போற வழி ஏதாவது ஒரு மெக்கானிக்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்றான். சூத்தி முத்தி பார்த்தா எந்த ஒரு மெக்கானிக் இடமும் இல்ல. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளும் இல்ல, ஒரு நாதியும் இல்ல. அப்பதான் அந்த நேரத்துல ஒரு நடு காட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் இவங்க கண்ணில் படுது. அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பார்த்தா அதே நேரம் ஒருத்தர் வந்துறான். இவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வர்ற வழியில எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நல்ல விதமா கடவுளோட பேரால எங்களுக்கு எதுவும் ஆகல, ஆனா வண்டிக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், இங்க பக்கத்துல ஏதோ மெக்கானிக் கடை இருக்குமான்னு கேட்டா அதுக்கு அவன் என்ன சொல்றானா, பக்கத்துல சுத்தி முத்தி எந்த ஒரு மெக்கானிக் கடையும் கிடையாது, சிட்டிக்கு போறா இருந்தாலும் 30 மைல் தள்ளி தான் இருக்கு. இப்படி இவன் சொன்னதுமே புருஷங்காரனுக்கு சாக்காயிருது. 30 மைலா, அவ்வளவு தூரம் நம்ம வண்டி தாங்காதேன்னு சொல்லி வேற ஏதாவது வழி இருக்கான்னு அவன்கிட்ட கேட்க, நான் வேணா என்ன வண்டி எதுவும் பார்க்கவான்னு சொல்லி இவன் பாத்தீங்கன்னா இன்ஜினை கலட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்போ உள்ள இன்ஜினுக்குள்ள ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இப்போதைக்கு தச்சலாமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ அவன் கையில ஒரு $20 கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் இல்லைங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டான், திடீர்னு வண்டி நின்றும். அதுக்கப்புறம் என்ன, இவனை பாக்குறதுக்காக திரும்பவும் அதே ஹோட்டலுக்கு திரும்ப வந்துடுறாங்க. அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு லேடிஸ் வந்து கதற மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு கதறல். இந்த கதறல் கேட்டதுமே பொண்டாட்டிக்காரி பயப்படுறா, வாங்க நம்ம இங்க இருக்க வேணா, இதை எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா புருஷங்கார என்ன செய்யறானா, என்ன ஏதும் பாப்போம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அந்த பெல்ல தட்டிடுறான். அப்பதான் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு கண்ணாடி போட்டவன் வர்றான். இவன் அந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா. அப்படி இந்த கண்ணாடிக்காரன் வெளியே வந்து என்ன செய்யறானா, என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கும். அது இருக்கட்டும், முதல்ல உள்ள கதற சத்தம் கேட்குது என்னன்னு கேட்க, அதுக்கு இந்த மேனேஜர் என்ன சொல்லுவானா, உள்ள டிவி ஓடிட்டு இருந்துச்சு, நான் டிவி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையில வந்து ரிமோட்டை காட்டுவான். அதுக்கப்புறம் என்ன சார் உங்களுக்கு வேணும் கேட்டா, இந்த மாதிரி நாங்க வந்து வர்ற வழியில எங்களோட கார் வந்து பிரச்சனையா இருக்கு, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் கடை இருக்கான்னு கேட்டா, மெக்கானிக் கடையா, இந்த ஊர்ல எந்த ஒரு மெக்கானிக் கடையும் கிடையாது, அப்படியே அவங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் நீங்க 30 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னதுமே பொண்டாட்டியை கூட்டிட்டு புருஷங்கார தனியா போயிடுறான். இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம வெளியே போக முடியாது, ரொம்ப நேரமாச்சு, என்னாலேயும் முடியாது, பேசாம நைட்டு இந்த ஹோட்டல்ல தங்கிட்டு மறுநா காலையில என்ன ஏதுன்னு பாப்போம்னு சொல்லி பொண்டாட்டிய சம்மதிக்க வச்சிடான். அதுக்கப்புறம் என்ன, மேனேஜர் கிட்ட போய் நாங்க இன்னைக்கு தங்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் பாத்தீங்கன்னா ஒரு சாவியை கொடுத்து நம்பர் 4 நம்பர் ரூம்ல நீங்க போய் தங்கிக்கன்னு சொல்லி சாவியை கொடுக்க இவங்களும் வாங்கிட்டு அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமை பார்த்தா ஓரளவுக்கு தெளிவாத்தான் இருக்கு, ஆனா பொண்டாட்டிக்காரி தான் சுத்தமா விருப்பமே இல்லையா. அப்படி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்தை இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க திடீர்னு ஒரு போன் வருது. பொண்டாட்டிக்காரி தான் போனை எடுத்து யாருன்னு கேட்டா அந்த பக்கம் எந்த ஒரு சத்தமும் இல்ல. யாருன்னு புருஷங்க கேட்டா இல்ல யாரும் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி போனை அதோட வச்சதுக்கு அப்புறம் அதே நேரம் இந்த பக்கம் கதவோட பாத்தீங்கன்னா டம்முன்னு யாரோ வேகமா தட்ட புருஷங்காரன் எந்திரிச்சு என்னன்னு பார்த்தா வெளியே பார்த்தா யாருமே இல்ல. புருஷங்கார பொண்டாட்டியை பார்த்து, இந்த கதவு தட்டு சத்தம் உனக்கும் கேட்டுச்சுல அப்படின்னு கேட்டா ஆமாஞ்சிடும். அதுக்கப்புறம் அதே நேரம் மறுபடியும் போன் வருது. புருஷங்காரதா நீ எடுக்காத நான் எடுக்கிறேன்னு சொல்லி இவன் போன் எடுத்து பேச அந்த பக்கம் எந்த ஒரு சத்தமும் இல்ல. என்னடா போன் அடிக்கிறியா வாங்குறியா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு கோவத்துல ஒரு கெட்ட வார்த்தையா கிழிச்சிட்டு தான் வச்சிடறான். அப்போ அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு இந்த பக்கமா இன்னொரு டோர் இருக்க முடியும், அந்த 3ஆம் நம்பர் அறைக்குள்ள டோரா இருக்க முடியும். இப்படி இந்த பக்கம் டம்முன்னு தட்ட திறந்து பார்த்தா அந்த டோருக்குள்ள இன்னொரு டோர் இருக்கு. அப்பதான் அந்த டோர்ல சத்தம் போடவும் இவன் ஒரு 2 தட்டி யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு இப்படி கோவத்துல கத்திட்டு இருப்பான். ஆனாலும் அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு சத்தமும் வராது. அதே நேரம் பாத்தீங்கன்னா சுத்தி இந்த 2 கதவும் பாத்தீங்கன்னா டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கு. கடுப்பான புருஷங்கார என்ன செய்யறான், வெளியே வந்து அந்த 3ஆம் நம்பர் கதவை டம்முன்னு அவனு தட்டான். என்னையாச்சும் உங்களுக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் தட்டிட்டு இருக்கிய, உள்ள எவனா இருக்கியா அப்படின்னு கேட்டா அங்கேயும் பதில் இருக்காது. அப்பதான் என்ன செய்யறா, விருன்னு போய் இந்த மேனேஜரை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி பக்கத்து ரூமுக்காரங்க எனக்கு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, நிம்மதியா என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்து அறையா அங்க யாருமே இல்லையே, ஒருவேளை அந்த காலேஜ் படிக்கிற பையலுக்கு தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி சேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லனா குப்பல்ற கூட வந்திருப்பா, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன், நீங்க உங்க ரூம்ல போய் படுத்துவங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு புருஷங்கார இவன் பேச்சை கேட்டு அவனோட ரூமுக்கு வந்துடான். வந்தா பொண்டாட்டிக்காரி என்ன ஏதுன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் சரியாச்சு அப்படின்னு சொல்லி பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு டிவி போட்டு பார்த்தா டிவி ஃபுல்லா இறஞ்சிட்டு இருக்கும். பக்கத்துல ஒரு கேசட் இருக்கு, அந்த கேசட் எடுத்து போடவும் அங்க டிவில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 பேரும் முகமூடிய போட்டு அங்க ஒருத்தனை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து பொண்டாட்டிக்காரி கத்துறா, என்ன வீடியோ பார்த்துட்டு அதை மாத்துக்கணும், இவனு வேற கேசட் போடுறான். அதே மாதிரி இன்னொரு கொடுமை நடந்துட்டு இருக்கு. அந்த வீடியோலும் பாத்தீங்கன்னா அதே 2 முகமூடி போட்டவங்க அங்க இருக்க 3 பொம்பளையும் கொடுமை பண்ணி கொண்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க இருக்க ஜன்னல் மாதிரியே இங்கேயும் அதே ஜன்னல் இருக்கும், அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருள் மாதிரியே இங்கேயும் இருக்கும். அந்த நேரம் பொண்டாட்டிட்ட சொல்லி காட்டுறான், இந்த டிவியை கொஞ்சம் பாருங்களும். அவளும் இப்படி பாத்துட்டு இருக்க அதே பெட்டு பாத்தீங்கன்னா இந்த டிவில தெரியற பட்டு இவ உட்காந்துருக்க அதே சேம் டைப் தான், பக்கத்துல அந்த லைட்டு கூட. இது எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க, ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க.
புருஷகாரனுக்கு சந்தேகம் வந்துடும். மேல ஒரு சதுரமா ஜன்னல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கேமரா இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தனா சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ள ஏகப்பட்ட கேமரா வச்சிருப்பான். புருஷகாரன் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி போய் சொன்னா பொண்டாட்டிக்காரி இன்னொரு கேஸ் எடுத்து பாக்குறான். அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பொண்டாட்டி புருஷனே இந்த மாதிரி லைட் அமர்த்தி கொண்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி புருஷனுக்கு விஷயம் தெரிய வருது. அப்போ இங்க தங்க வரவங்களை இந்த மாதிரி கொடுமை பண்ணி தான் அவங்க கொள்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே அதே நேரம் இங்கிட்டு லைட் ஆஃப் ஆயிருது. அப்போ அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா அப்படி வெட்டி வெட்டி எறியும். அதே நேரம் இந்த டிவியும் விட்டு விட்டு இப்படி வந்துட்டு இருக்கும். இது அப்படி பார்த்த மணிக்கு இவங்க ஜன்னல் பக்கமா சாய ஜன்னலுக்கு பின்ன ஒருத்தர் நிக்கிறான். ஆனா முகமுடி போட்டு தான் நிற்கும். இவங்க கண்ணுக்கு தெரியல. அப்பதான் லைட் வந்து கரண்ட் வந்து பொண்டாட்டிக்காரி சொல்றா, நாம இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க வேணாம், வாங்க போகலாம்னா புருஷங்கார வேணாம் சொல்றான். நாம என்ன பண்றோங்கிறத அந்த கேமராவிலேயே நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. நாம இப்ப வெளியே போனா சேஃப்டி கிடையாது, நம்ம உயிரை எடுத்துருவாங்க. அதனால இங்கேயே நம்ம இருந்து என்ன ஏது செய்யலான்னு பார்த்து முடிவெடுப்போன்னு புருஷங்கார சொல்லிடுறான். இந்த புருஷங்கார தப்பிக்கிறதுக்கு வேற வழி எதுவும் இருக்கான்னு இந்த பக்கம் அந்த பாத்ரூம் பக்கம் வந்து பார்த்தா உள்ள ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா தப்பிக்கலாம் பார்த்தா முடியாது. அப்ப சேம் அதே நேரம் உள்ள பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கும். இந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவ வெட்டி சாப்பிடா பாத்தீங்களா, அந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். புருஷங்காரன் இல்ல வேற ஆப்பிள் இருக்கும், இல்ல வேணா பாருங்க அந்த ஆப்பிள் இன்னும் அந்த ரத்தக்கரை இருக்குன்னு சொல்லும். அப்பதான் புருஷனுக்கு புரிஞ்சுக்கிறான். அப்ப உள்ள யாரா இருக்கான்னு அந்த அந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு திறமா இருக்கும். அந்த திரையை விரிச்சு பார்த்தா அங்க எவனும் இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வெளியே யாருமே இல்ல. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கூப்பிட்டு விருன்னு வெளியே ஓடுவான். அந்த பக்கம் இருந்து ஒருத்த முகமுடி போட்டவன் இவனை மறைச்சிறான். சரி இந்த பக்கமா ஓடலான்னு பார்க்க அந்த கார் பக்கம் ஓடலான்னு பார்க்க அங்கிருந்து ஒருத்த வரான். இப்படி ரெண்டு பக்கமும் சுத்து போடவும் திரும்பவும் அந்த ரூமுக்கு ஓடிலான்னு ஓடிட்டு இருக்கும் போது பொண்டாட்டியோட மொபைல் கீழே விழுந்து அவ குனிஞ்சு எடுக்க போன விட்டு அதை வேணாம் தேவையில்லைன்னு சொல்லி பொண்டாட்டி காரி தரத்தனை எடுத்துட்டு அந்த ரூமுக்குள்ள போய் கதவை பிடிக்கிறான். அப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த முகமுடி போட்டவன் கதவை தொடச்சிட்டு இருப்பான், அப்படி தள்ளிட்டு இருப்பான். புருஷங்காரன் அந்த கதவை கிட்ட நின்று அவனை முட்டு கொடுத்துட்டு இருக்க. அப்பதான் பொண்டாட்டிய பாத்தி அந்த ஜன்னல் வழியா தப்பிக்க முடியுமான்னு போய் பாருன்னு சொல்லி அவன் அனுப்பிட அவளும் போய் நினைச்சா அந்த ஜன்னல பாத்தீங்கன்னா ஒரு புடி இருக்கும். அந்த புடியை இழுத்து பாப்பா. கடைசியில அந்த புடி புடிங்கிட்டு வந்து கீழே விழுந்துருது. கீழே குனிஞ்சு எடுத்து நின்று பார்த்தா அந்த கண்ணாடி வழியா ஒரு முகமுடி போட்டவனை பார்த்தும் இப்ப பயந்துடுறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்ப ஓடி வந்தா புருஷங்காட்ட விசிரிஞ்சிடலாம். அந்த கண்ணாடி பக்கமும் ஆள் இருக்காங்க, செவத்துக்கு பின் பக்கமும் ஆள் இருக்குன்னு சொல்லவும் அதே நேரம் இவன் சத்தம் போடுறான், உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு இப்படி காட்டுத்தனமா திட்டவும் அவங்க அங்கிருந்து போயிடறான். இவளுக்கு கப்பு சிப்புன்னு ஆயிருது. புடிச்சாங்க அந்த கதை விட்டு அப்படி மெதுவா வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறானா, இங்க இருந்து நம்ம எப்படியாவது போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளை காப்பாத்தவங்க சொல்லி எப்படியோ மறுபடியும் என்ன செய்யறான், வெளியே போறான். வெளியே போன இடத்துல பொண்டாட்டிய போனத்தேன்னா பொண்டாட்டி போன உடஞ்சிருக்கும். பக்கத்துலயே பூத் இருக்கும். அந்த போன் பூத்துல போய் 911 கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி ஆபத்துல இருக்கோம், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஹோட்டல்ல இருக்கோம்னு விவரத்தை சொன்னா அந்த பக்கம் திரும்ப சொல்லுங்க இவன் காண்டாயிரம். அதுக்கப்புறம் தான் தெரியுது போன் பேசுறது அந்த பக்கம் வேற யாரும் இல்ல, இந்த ஹோட்டலோட மேனேஜர். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பாத்தீங்கன்னா ஹீரோ உஷாராக அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த காரை கொண்டு அந்த போன் பூத்தை ஏத்திடுறாங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஏத்த வர அதே நேரம் விறுவிறுன்னு ஓடி போய் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா செஸ்ட் மிஸ்ல திரும்ப அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான். அப்படி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க நம்ம உள்ள வந்தாலும் வந்துருவாங்க, நம்ம பாதுகாப்புக்காக ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஏதாவது ஆயுதம் கிடைக்குதான்னு இப்படி தேடி தேடி பார்ப்பாங்க. ஒன்னும் கிடைக்காது. கடைசியா புருஷங்கார அங்க இருக்க கண்ணாடியவே உடைச்சு இருக்கிறதே பெரிய கண்ணாடி துண்டா கையில எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி புருஷன் ஒரு முக்குல ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்க நடக்கக்கூடிய அத்தனை காட்சியுமே இங்க இருந்து இந்த கேமரா மூலமா வீடியோவா பாத்துட்டு இருப்பாங்களுக்கு. ஒன்னு இல்ல ரெண்டுல அத்தனை ரூம்லயும் அத்தனை கேமரா வச்சிருப்பாங்களுக்கு. இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, இந்த மேனேஜர் பையன் தான். ஆரம்ப கட்டத்திலே ஹீரோ பாத்தீங்கன்னா இங்க பெண்களோட அலறு சதம் கேக்குது என்னன்னு கேட்டதுக்கு நான் டிவி பாத்துட்டு இருக்கேன்னு ரூமேட்டை காட்டிருப்பான்ல அந்த மேனேஜர் பையன் தான். இவ்வளவு வேலையும் பாத்துட்டு இருக்கான்னு இப்பதான் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பொண்டாட்டிக்காரி அப்படியே அசந்து தூங்கிட்டு இருப்பா. புருஷங்கார வந்து நீ இந்த இடத்த விட்டு அசையாத, அங்கனே உட்காந்துரு, அவங்க கேமராக்கு நம்ம இங்க தப்பிச்சு போலங்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். எதுக்காக கேட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோல எந்தெந்த வழியா வர்றாங்க எந்தெந்த வழியா போறாங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க எந்த வழியா வர்றாங்கன்னு நம்ம முன்கூட்டி எச்சரிக்கையா இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புருஷங்கார சொல்லிட்டு இருப்பான். இந்த ஆப்பிள் எப்படி வந்துச்சு தெரியுமா, அவங்க அந்த ஜன்னல் வழியா வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த ஹீரோ கண்டுபிடிக்கிறான். பாத்ரூம் வழியா கூட வந்திருக்காங்க. அப்ப அந்த பாத்ரூமுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இந்த பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு புருஷங்கார அந்த பாத்ரூமுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அங்க வர்றதுக்கான எந்த வழியும் தெரியல. அதே நேரம் கீழே கல்லுக்கு பதிலா பலகை டப் டப்பு சவுண்ட் கேட்கும். அந்த பலகை மேல மிதிச்சா ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி ஒரு சத்தம் வரவும் அங்க இருக்க அந்த மேட்டை விலக்கி பார்த்தா உள்ள ஒரு பலகை இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாதாள மாதிரி போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா முன் பக்கமா வர அங்க இருந்து ஒரு ட்ரக்கார வரான். இதை பொண்டாட்டி புருஷ பார்த்ததும் அவங்ககிட்ட நம்ம உதவி கேட்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஜன்னல் வழியா நின்றுகிட்டு அந்த கண்ணாடி வழியா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க ஒரு வழியா அவனும் பாத்துறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர பின்னாடி அந்த முகமுடி போட்டவன் கையில ஒரு கோடாரை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி வருவான். அப்பதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பாருங்கன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க அதே நேரம் அந்த சேம் அந்த கண்ணாடி போட்டவன் வந்துறான். கையில ஒரு பெட்டியை கொடுக்கான். என்னன்னு பார்த்தா ஃபுல்லா கேசட். அதை அவன் கையில வாங்கினதுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்ப இவனும் அவங்களோட சேர்ந்தவன் தான். அடுத்த நிமிஷமே பொண்டாட்டியை கூட்டிட்டு அந்த பாதாள வழியா இறங்கி போயிட்டு இருப்பான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வழியை போயிட்டு இருக்க வெளிச்சத்துக்காக அங்கங்க ஒரு சின்ன சின்ன பழுப்பை தொங்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு. இவன் அப்படியே போயிட்டு இருக்க பொண்டாட்டிக்காரி முடியாதுன்னு சொல்ல மூச்சு முட்டுது, என்னால் நடக்க முடியல அப்படின்னு
அப்ப புருஷங்கார என்னோட காலை பிடிச்சிக்கோ, கொஞ்சம் கூட தாமதிக்க வேணா, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலான்னு ஒரு தைரியம் கொடுத்துட்டு பொண்டாட்டியை பின்னாடியே கூட்டிட்டே வருவான். அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஏகப்பட்ட எலி இருக்கும். அந்த எலியில தாண்டி ஒரு வழியா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இடத்துக்கு வந்துறாங்க. அங்க இருந்த மாதிரி இன்னொரு பலகையால இங்க அடைக்கப்பட்டிருக்கும். அந்த பலகை அப்படி மெதுவா தூக்கி பார்த்தா இப்ப எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரோட ரூமுக்கு தான் வந்துடுறாங்க. சுத்தி டிவியா ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் பையன் இருக்கான்னு பார்த்தா அவங்க இல்ல. உடனே பொண்டாட்டி மேல தூக்கி விட்டு இந்த மாதிரி நினைச்சிடும். அங்க இருக்க ஒரு டெலிபோன் இருக்கும். அப்போ நேரம் நினைச்சாங்க 911 காலுக்கு கால் பண்றாங்க. அப்போ அதே நேரம் இந்த கண்ணாடி போட்டவன் அந்த மோமடி போட்டவன் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்போ அதே நேரம் அந்த போன் பாத்தீங்கன்னா போன்ல யாருன்னு கத்திட்டு இருப்பான். எடுத்து பார்த்தா 911க்கு கால் பண்ணிருக்கான்னு விஷயத்தை இவன் தெரிஞ்சதுமே இவங்க இந்த பாதாளத்துக்குள்ளதான் இருக்காங்க தெரிஞ்சதும் ரொம்பவே காண்டாயிரம், ரொம்பவே சூடாகும். அவனோட ஆளை பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் இறங்குங்கடா, பிடிச்ச இடத்துல கொள்ளுங்கடான்னு அவனோட ஆளுக்கு 2 பேருமே அனுப்பி விட்டுறான். அதே நேரம் இவங்க என்ன செய்றாங்க, அந்த பாதாளத்துக்குள்ள விறுவிறுன்னு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மேனேஜர் ரூம்ல இருந்து ஒருத்தர் வராம மத்தியில அவன் பாத்தீங்கன்னா விறுவிறுன்னு சரசன்னு வந்துட்டு இருக்கான். ரொம்ப வெறித்தனமா வந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் இருந்து ஆள் வருது, இந்த பக்கம் இருந்து ஆள் வருது. இடையில மாட்டிக்கிறவங்க பார்த்தா இல்லங்க, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா இன்னொரு ரூமுக்குள்ள வந்துடுறான். ஏன்னா இப்படிதான் ஒவ்வொரு ரூம்லயும் இந்த மாதிரி ஒரு பாதாள அறையை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வழியா நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்துடுறான். வந்ததும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வெயிட்டான பொருளை அந்த பலகை மேலமா இழுத்து போடுறான். அது வழியா வந்துடக்கூடாதுக்காண்டி இந்த மாதிரி செஞ்சிருப்பான். அப்ப அதே நேரம் ஜன்னல் வழியா பார்க்க அங்க ஒரு போலீஸ் வரான். போலீஸ் வந்ததுமே பொண்டாட்டிக்காரி சொல்றா, அங்க ஒரு போலீஸ் வந்திருக்கு, அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம், வா ஓடிடலான்னு கூப்பிட்டா, அவசரப்பட வேணாம், வந்தது அவங்க ஆளா கூட இருக்கலாம், நம்ம என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு போவோம் அப்படின்னு புருஷங்கார சொல்லவும் இவங்க 2 பேரும் அந்த கண்ணாடி வழியா என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு போலீஸ்காரன் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு அந்த மேனேஜர்ட்ட கேட்டுட்டு இருப்பான். இங்க இருந்து கால் வந்துச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்ல, தெரியாம வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இவனோட பேச்சுல போலீஸ் நம்பாது. ஏன்னா வந்தது உண்மையான போலீஸ், ரொம்ப நல்ல போலீஸ் உலகி. அப்பதான் நான் உள்ள போய் எதுக்கு செக் பண்ணலாமா கேட்டா, ஓ தாராளமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு இந்த கண்ணாடி பேச சொல்றான். இதுக்கப்புறம் என்ன, இந்த போலீஸ்காரன் வந்துட்டு இருக்காப்புல அங்க இருக்க ஒவ்வொரு பொருளையும் செதறி கிடக்குன்னு பார்த்து சந்தேகம் அவனுக்கு அதிகமாகுது. அப்போ அங்க இருக்க ரூமோட ஒரு கதவை திறன்னு சொல்லவும் இவன் போய் சாவியை மாத்தி வைப்பான். கதவு திறக்காது. நான் சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப போய் நான் சாவி எட்டு வரேன்னு இவன் போயிருவான். ஆனாலும் பாத்தீங்கன்னா கதவு திறந்திருக்கும். போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிருது. உள்ள போய் பார்த்தா டிவி உடஞ்சிருக்கும், பாதாள அறை இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டிவில இந்த மாதிரி கொடூரமான சம்பவத்தை ஓடுறத பார்த்தும் போலீஸ் புரிஞ்சுக்கிறான். அப்போ இவங்க தான் ஏதோ பண்றாங்க தெரிஞ்சு கையில கண்ணு எடுத்துட்டு வெளியே வர அப்பதான் நம்ம ஹீரோன்னு பாத்துறாங்க. அப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க மூடி போட்டிருந்தாங்களே, அது வழியா பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள வந்துட்டு கத்தியை நீட்டிட்டு இருக்கான். பொண்டாட்டி புருஷனும் அவனை வெளியே விடாம அவன் மேல வந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி போர்ஸா போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க. இவன் வேற அப்படி கண்ணு எடுத்து வெளியே வந்துட்டு இருப்பானா, அந்த இடத்துல நம்ம ஹீரோன்னு பாத்துறாங்க. வந்தது ரொம்ப போலீஸ் பதட்டமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே 2 பேருக்குமே புரிஞ்சது வந்தது போலீஸ் தான். 2 பேரும் அவனை விட்டுட்டு அப்படியே திட்டுன்னு அவங்க ஓடி போக, போலீஸுக்காரன் அவங்கள நினைச்சு கண்ணை நீட்டி சுட போக, நாங்க தான் உங்களுக்கு கால் பண்ணோம்னு சொல்லுவோம். உடனே என் வண்டியில ஏறுங்கன்னு இந்த போலீஸ்காரன் சொல்ல இவங்க வண்டியில ஏறிடுறாங்க. உள்ள போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்ன காரணம், அந்த பிளக்கை பிடிங்கி விட்டுருக்காங்க. சரி இன்ஜின் மூலமாவது ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி இன்ஜினை திறந்து பார்க்க இன்ஜின் வாயினை கட் பண்ணி விட்டுருக்காங்க. பின்னாடியே பார்த்தா அந்த முகமுடி போட்டவன் இந்த போலீஸோட முதுகுல குத்திடுறான். இதை 2 பேருமே பார்த்து அப்படியே அலற, அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஆளுக்கு ஓடி வரவும் இதை பார்த்தா பொண்டாடி புருஷனை பாய்ந்து அப்படியே அந்த காரை விட்டு திடுத்துன்னு ஓடுறாங்க. இவங்க பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. பொண்டாடி புருஷனை திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போய் கதவு முடிக்கிறாங்க. பின்னாடியே ஓடிட்டு இருந்த அந்த முகமுடிக்காரங்க இப்படி கதவை உடைச்சிட்டு இருப்பாங்க. பொண்டாடி புருஷன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வெயிட்டான பொருளை கொண்டு வந்து இந்த கதவு முன்னாடி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் புருஷகாரன் போய் பாத்ரூம்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் இருக்கும்ல, அங்க ஒரு கம்பி எடுத்து அதை உடைச்சு இவளோட துணில இருந்து கொஞ்சமா பிச்சு அந்த கண்ணாடியில கொலுக்கி விட்டுருக்கான். இதை பார்த்து பொண்டாடிக்காரி கேட்கற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்பதான் புருஷகாரன் சொன்னா, ஒருவேளை அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா இங்க வந்து பார்த்தா நீ தப்பிச்சு போனத மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அந்த ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், இந்த பக்கம் ஹால்ல வந்து பாக்குறான். இவளை ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்தா மேல மரத்தால செய்யப்பட்ட ஒரு சீலிங் இருக்கும். அதுக்குள்ள ஸ்லாப் மாதிரி இருக்கு. அந்த ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா பொண்டாட்டி அந்த மாதிரி மேல ஏத்தி விட்டுட்டு அப்பதான் அவனு சொல்லுவான், எக்கான கொண்டு யாரு வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ வாய திறந்துடாத, கத்திராத, நான் திரும்ப வர வரைக்கும் நீ கீழே இறங்கிறாத, போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கதவு கிட்ட வர்றான். கதவு திறந்ததுமே அங்க இருக்க அந்த முகமூடிக்காரன் இவளோட வயித்துல குத்திடுறான். அப்படியே புருஷங்காரன் சுருண்டு கீழே விழ இதை பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த சின்ன கேப் வழியா அதை பாத்துட்டு இருப்பான். ஆனாலும் கத்த முடியாது, கதற முடியாது. இந்த புருஷங்கார குத்துப்பட்டவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு போவான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 3 பேருமே சுத்தி ரவுண்டு போட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த மேனேஜர் இருக்கான் பாருங்க, அவன் கையில ஒரு கேமரா வச்சிருக்கான். இவன் இப்படி துடிச்சிட்டு இருக்கிறத அப்படி ரசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்டாட்டிக்காரி மேல இருந்து பாத்துட்டு தான் இருப்பான். ஏன்னா இவங்களோட வேலையை இதுதான், இப்படி துடிக்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு அது மூலமா வீடியோ எடுத்து அந்த கேஸை வித்து காசாக்குறதா இவங்களோட பழப்பு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே புருஷாங்கார செத்தே போயிடறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்க, இப்படியே ரூமா தேடி பாக்குறாங்க. கடைசி என்ன செய்யறாங்க, அந்த பாத்ரூம் வந்துடுறாங்க. பாத்ரூம்ல பார்த்தா இந்த மாதிரி ஜன்னல் உடஞ்சிருக்கும், அவளோட துணியை கொலிக்கு கிடக்கும். இதை பார்த்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தப்பிச்சு போயிட்டா அவளை போய் தேடி பிடிங்கிறான்னு இந்த கண்ணாடிக்கார சொல்ல அவங்க 2 பேரும் அவளை தேடி போயிடுறாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்படி முன்னாடி கரெக்டா அந்த காலுக்கு நேரம் அவ மேல இருக்கால அதுக்கு நேரம் அப்படி நின்றுட்டு இருப்பான். எங்க அந்த கண்ணாடி பட்டவன் பொண்டாட்டிக்காரியை பாத்துருவான்னு பார்த்தா இல்ல பாக்கல. இவனு அப்படியே அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வீடு பொண்டாட்டிக்காரி மேல தூங்கிருப்பா அவளை. அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னன்னு பார்த்தா புருஷங்காரன் அப்படி கிடப்பான். இறங்கி அவனை பாக்கலாம்னு இறங்கி பாத்துட்டு இருக்க இவளுக்கு
பின்னாடி அந்த முகமுடி போட்டவன் வந்துடும். அவளை பார்த்ததும் பாத்தீங்கன்னா இவ பயந்து என்ன செய்யறா ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. அப்படி வெளியே ஓடினதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ள போய் ஏறலாம்னு சொல்லி ஏற உள்ள சாவி இருக்காது. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு கம்பியால கொத்தி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரம் பின்னாடி ஒருத்தன் இந்த காருக்கு பின்னாடி மேலோடியே ஏறிடுறான். இவ்வளவு அதே நேரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறான். மேல இருந்து கண்ணாடியை உடைச்சிடான். மேல பாத்தீங்கன்னா ஸ்டீல் இல்லாம கண்ணாடியால கொடுத்துருக்க முடியும். ஈஸியா உடைச்சு இவளும் பாத்தீங்கன்னா வண்டியை மூவ் பண்ண அந்த ஸ்டேரிங் பிடிச்சி அப்படி ஆட்டிட்டே இருப்பான். விடாம பாத்தீங்கன்னா இவளும் அப்படியே வண்டியை மூவ் பண்ணிட்டே இருப்பான். இந்த காரும் பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா போயிட்டு இருக்கும். அதே நேரம் எதுக்கு அந்த வீட்டுக்கு நேரம் இன்னொரு முகமுடி போட்டவன் நின்றுட்டு இருப்பான். வந்த ஸ்பீடுக்கு காரை கொண்டு அவன் மேல ஏத்தி அப்படியே ஒரு முட்டு, அவ்வளவுதான். அதே நேரம் மேல ஒருத்த தொங்கிட்டு இருந்தானே அவனை பாத்தீங்கன்னா மேல உள்ள அந்த கண்ணாடி வந்து வெட்டி அவன் பாத்தீங்கன்னா அவனு இறந்தே போயிடான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சிட்டு இருப்பான். வெளியே வந்து பார்த்தா கடைசியில அவனும் செத்தே போயிடான். அப்படி இருக்க திடீர்னு இந்த கண்ணாடிக்காரன் வந்துடுறான். வந்தது இவளை பார்த்ததும் ஒரே வட்டமா ஓடிடுறான். அங்க அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் நிற்கும். அந்த ட்ரக்ல சாவி இருக்கா பார்த்தா சாவி இருக்காது. சரி உள்ள போய் சாவி எடுக்கலான்னு இவன் உள்ள போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் இவனை காட்டுறாங்க. இவன் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு சொல்லி அப்படியே கொலை வெறியில உச்சத்துல இருப்பான். அப்ப இந்த இடத்துல இவ சாவி தேடிட்டு இருப்பாள். சாவி கிடைக்காது. கையில ஒரு சுத்தியில எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்தா முன்னாடி ஒரு கண்ணு இருக்கும். அந்த மேல ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி இப்படி எட்டி எடுத்துட்டு இருக்க இவன் பின்னாடி வந்து நினைச்சுனா கழுத்தை பிடிச்சிடான். அப்போ கையில வந்த துப்பாக்கி அந்த டேபிளுக்கு அந்த பக்கமா விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன இவள் அப்படி கழுத்தை பிடிச்சிட்டு உள்ள போய் அடிச்சிட்டு இருப்பான். முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி கையை வச்சு மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி அவளை பாத்தீங்கன்னா அப்படியே கலப்படைய வச்சிடான். அவளை பாத்தீங்கன்னா அப்படியே சோர்வாயிரும். கையில ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு அவ கண்ணத்துல பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருப்பான். இந்த கேமரா பாரு இந்த கேமரா பாருன்னு அப்படியே அடிச்சிட்டு இருக்க இவ கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சிடறான். ஒரே மிதிதான். மிதிச்ச மிதியில அவன் கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஓடலாம் பார்த்தா தலைமுடியை பிடிச்சி தரத்தானே இழுத்து இப்படி தள்ளி விடும். பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டேபிளுக்கு அந்த பக்கமா கண்ணு கிடக்கும். அதுக்கிட்டே தள்ளி விட்டுறான். அவ்வளவுதான். அந்த கண்ணை எடுத்து இவனுக்கு நேரம் நீட்டிட்டு இருக்க அவன் கண்ணை எடுத்து சுடப்போவும் இவ பாத்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிறான். இந்த இடத்துல இந்த கண்ணாடிக்காரன் விழுந்துறான், செத்தே போயிடறான். அதுக்கப்புறம் என்ன விறுவிறுன்னு ஓடி போய் புருஷங்கார செத்துட்டான்ல அவனை போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கா. இப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கே ட்விஸ்ட்டுங்க. புருஷங்கார மறுபடியும் முழிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன கொண்டாடி புருஷனு இதுல இருந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல அப்படி முத்தங்களை கொடுத்து இப்படி தள்ளிவிட்டு இருக்க. அப்பதான் புருஷங்கார நீ உடனே போலீஸ் கால் பண்ணு சொல்லும். இவன் என்ன விறுவிறுன்னு திரும்ப ஓடி வர்றான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவன் பாக்கெட்ல ஏதோ சாவி இருக்கு மொழி. அந்த சாவி எடுத்துட்டு அங்க ஒரு போன் கனெக்ஷனை கொடுத்து இந்த மாதிரி போலீஸுக்கு தகவல் சொல்லுவா. நானும் என்னோட புருஷனும் ஆபத்துல இருக்கோம். என்னோட புருஷன் குத்து போட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வரும்போது ஒரு ஆம்புலன்ஸோட வாங்கன்னு சொல்லி இப்படி தகவலை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப புருஷன்கிட்டே வந்துடா. இதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக்கா கொடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்தோட பார்க்கலாம். தேங்க்யூ.